Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, சமுத்திரத்தின் அலைகளைப் போல எழும்பி வருகிற எவ்வளவு பெரிய அலைகளையும் திரைகளையும் கர்த்தர் நமக்காக அடக்கி நமக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அமைதல் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். சமாதானத்தின் பிரபுவாகிய தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறார். வாசிப்போம் 89ஆம் சங்கீதம் அதனுடைய 9வது வசனம். தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சமுத்திரத்தின் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுவாரா. சமுத்திரத்தை ஒரு வார்த்தையினால் ஸ்தோத்திரம் சிருஷ்டித்தவர், சமுத்திரத்தை சிருஷ்டித்தவர் என்று நாம் வாசிக்கல. அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஜீசஸ் தண்ணீர்களை எல்லாம் ஒரே இடத்துல கர்த்தர் சேர செய்தார். ஜீசஸ் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் அதனுடைய 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 10வது வசனத்திலே 9:10 பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்போ தேவன் சமுத்திரத்தை சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கல. அந்த ஜலம், அந்த தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்துல சேரும்படி கட்டளையிட்டார். அப்போது அவைகள் எல்லாம் ஒரே இடத்துல வந்து சேர்ந்தது. அதற்கு தான் தேவன் சமுத்திரம் என்று பெயரிட்டார். ஆனால் அதே தேவன் தான் இங்கே அந்த சமுத்திரத்தின் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறாரா. ஏன் அடங்க பண்ணுகிறார்? அதே வசனத்தில் வாசிக்கிறோம், சமுத்திரத்தின் பெருமையை அவர் ஆளுகிறவராயிருக்கிறார். ஒரே இடத்துல இவ்வளவு ஜலம், இவ்வளவு தண்ணீர்கள் கூடி இருக்கும்போது அதற்கு ஒரு பெருமை. ஹல்லேலூயா. இங்கே இப்படி தான் வசனம் எழுதி இருக்கிறது, சமுத்திரத்தின் பெருமை. எல்லா ஜலம், எல்லா தண்ணி என்னிடத்துல தான் இருக்கிறது. அந்த பெருமையை தேவன் ஆளுகிறவராக இருக்கிறார். ஆதலால் அது அலைகளை இப்படி எழுப்பும் போது அவைகளை கர்த்தர் அடங்க பண்ணுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? 8வது வசனத்துல சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இதை நான் வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இதை எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? 65ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்திலே சங்கீதக்காரனாகி தாவீது இப்படியாக சொல்லுகிறார், சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். சமுத்திரங்களின் மும்முரத்தை என்று சொல்லும்போது, அவைகளுடைய அலைகளின் இரைச்சல் என்று சொல்லும்போது, அவைகளை இங்கே வந்து சங்கீதக்காரன் எதுவோடு சேர்த்து கம்பேர் பண்ணியிருக்கிறார் என்றால், ஜனங்களின் அமளி. ஜனங்கள் நமக்கு விரோதமாக பெருமையோட பேசுகிற வார்த்தைகள். அலைகள் எழும்பு நமக்கு தெரியாது. எப்போ வந்து அலைகள் எழும்பும் நமக்கு தெரியாது. எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத நபர்களிடத்துல இருந்து, எதிர்பாராத விதத்திலே வருகிற வார்த்தைகள், பேச்சுகள், செயல்கள். இதெல்லாம் ஜனங்களின் அமளி இல்லையா? அதுபோல் ஒரு அலை என்று சொல்லும்போது அது ஒரு அலை வந்து அப்படியே நிற்காது. ஒன்றன் பின் ஒன்றாக அலைகள் வந்துட்டே இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக வருகிற போராட்டங்கள். இந்த ஜனங்களின் அமளியை கர்த்தர் அமர்த்துகிறாரா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிப்போமாக. கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவராக நம்மோடு கூட இருக்கிறார். 89ஆம் சங்கீதத்திலே 1, 2, 3, 4 வசனங்களை வாசிக்கிறோம். எப்படிப்பட்டவரோடு தேவன் கூட இருக்கிறார். கர்த்தரின் கிருபைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பாட வேண்டும்.
அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது என்று அவருடைய உண்மையை குறித்து நம்ம அறிவிக்க வேண்டும். ஆமென். ஒரு சோதனை வரும்போது, வேதனை வரும்போது சோர்ந்து இருக்கிறவர்களாக அல்ல, அந்த நேரத்திலையும் கூட கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார் அல்லவா, அந்த கிருபைகளை குறித்து நாம் சொல்ல வேண்டும். அவருடைய உண்மை நம்மோடு கூட இருக்கிறது அல்லவா, அந்த உண்மையான தேவனுடைய செயல்களை நாம அறிவிக்க வேண்டும். அடுத்த வசனத்தில் கிருபை என்றென்னைக்கு ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபித்திருக்கிறீர். அடுத்து, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகி தாவீதை நோக்கி என்றென்றைக்கு உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். அப்போது நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அடுத்து, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய தாசர்கள். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவனுடைய தாசர்கள். ஹல்லேலூயா. அவன் கிறிஸ்து செய்ய சொல்லுகிறதே அவன் நாம் செய்கிறவர்கள், அவருடைய பிள்ளைகள். அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவரோடு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவராக கூட இருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக எவ்வளவு சமுத்திரத்தின் பெருமையை போல பெருமையோடு எழும்புகிற அவன் ஜனங்களின் அமளியை ஹல்லேலூயா கர்த்தர் அடங்க பண்ணி அவைகளை அமர்த்தி கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தந்த ஜெயமாய் நடத்துகிறவராக இருக்கிறார். வசனத்தை விசுவாசிப்போமாக. சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட இருந்து சகல விதத்தில் சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். ராஜா, எங்கள் அளவில்லாமல் நேசத்தை வழிநடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை நேரத்திலே எங்களுக்கு தந்த வசனத்திற்காக நன்றியோடு துதிக்கிறாங்க தாவே. எங்களுக்கு போராட்டங்க தாவே, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துறைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இந்த உலகத்தின் அந்தகார கிரியைகளோடு கூட இருக்கிறதே கத்தாவே. நிச்சயமாகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். மனிதர்களை கொண்டு கத்தாவே பெருமையாக பேச வைத்து கத்தாவே அமளியாக கத்த நம்மளுக்கு விரோதமாக எழும்ப செய்கிறதான அந்த வல்லமைகளை, அந்த பெருமையினாவே ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் எழும்பி வருகிறதான போராட்டங்களை இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே அதை கர்த்தாவே நீர் கர்த்தாவே ஹல்லேலூயா அப்பா நம்முடைய நாமத்தில் ஜெயம் உண்டு. நீர் வல்லமையுள்ள தேவன், நம்முடைய நாமம் வல்லமையுள்ளது கர்த்தாவே. நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கும் போது பெரிய அமைதல் ஒவ்வொரு குடும்பங்களிலே உண்டாகட்டுங்க தாவே. நீர் அப்படி செய்த கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.